End. இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதை நீங்க வந்து இமேஜின் பண்ணிட்டே வாங்க, ஓகேவா? இப்போ யாராவது உங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன செடி தான், அது வந்து எடுத்துட்டு வந்துரு, பிடுங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னா உங்களால எடுத்துட்டு வர முடியும், கரெக்டா? அதை விட ஒரு பெரிய செடி சொல்றாங்க, அதையும் உங்களால எடுக்க முடியும். ஓகே, நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஓகே, இப்போ ஒரு ஆலமரம் சைஸ்ல வளர்ந்திருக்க ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை வேரோட கையில பிடுங்கிட்டு வா அப்படின்னா உங்களால எடுத்துட்டு வர முடியுமா? முடியாதுல்ல. ஓகே, இன்னொன்னு ஒண்ணு கேட்டிருப்பீங்க எல்லாரும், சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்குரிய அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன வந்ததுல இருந்து இது தெரியுமா அது முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் காம்பவுண்ட் எஃபெக்ட், ரிட்டன் பை டேரன் ஹார்டி. ஓகேவா? காம்பவுண்ட் எஃபெக்டா, அது என்ன அப்படி ஏதோ சயின்ஸ் மாதிரி அப்பெல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்போ நான் சொன்ன ஸ்டார்டிங்ல சிறுதுளி பெருவெள்ளம். இப்போ வந்து ஒரு தண்ணி டேப்ல வந்து சொட்டு சொட்டா வந்துட்டு இருக்கு. சரி, சொட்டு சொட்ட தானே கீழே போயிட்டு இருக்கு, டிராப் டிராப்பா, அதனால பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டு போனோம்னா ஒரு டே முடிஞ்சு பாக்குறப்ப எவ்வளவு லிட்டர்ஸ் நமக்கு லாஸ் ஆயிருக்கும், 100 லிட்டர்ஸ்க்கு மேல போயிருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு பழக்கம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து என்ன சொல்லலாம், வெயிட்ட குறைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் மட்டும் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், மீதி எல்லா நாளும் நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் அப்படின்னா வருமா? முடியாது. அது ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து வெயிட் குறையறத நம்ம பார்க்க முடியும். அது உடனேல நமக்கு கிடைச்சிடாது இல்லையா? நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கிடைக்கும். இததாங்க டேரன் ஹார்டி சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயம் தான் ஃபியூச்சர்ல பெருசா நமக்கு பலன் கொடுக்கும். அது வந்து ஸ்டார்டிங்ல நமக்கு ரொம்ப போர்டமா கூட இருக்கும், ஆனாலும் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுக்கறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு வந்து செஸ் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சோ அதை விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. பிடிச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கேமை கிரியேட் பண்ணவரை கூப்பிடுங்க, நான் வந்து அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்றாங்க. உடனே அந்த கிரியேட்டர் என்ன சொல்றாருன்னா, இப்போ செஸ் போர்ட்ல வந்து மொத்தம் 64 ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஸ்கொயர்ல அரிசி வைக்கணும். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல வந்து ஒரு அரிசி வைங்க, செகண்ட் ஸ்கொயர்ல வந்து அதை டபுள் ஆக்கணும், 2 அரிசி, தேர்ட் ஸ்கொயர்ல வந்து 4 ரைஸ், அந்த அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்கொயர்ல வந்து 4 என்ன ஆகும், 8 மாறும், நெக்ஸ்ட் 8 என்ன மாறும், 16 மாறும். இந்த மாதிரி டபுள் டபுளா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருது. என்ன, இன்னும் இவ்வளவு சில்லியா நினைச்சிட்டீங்களா, நீங்க இவ்வளவு ஒஸ்டா நினைச்சிட்டீங்களா? என்ன என்கிட்ட எல்லாம் கோல்டு, அப்புறம் என்ன தங்கம் வைரம் வைடூரியம் என்ன வேணா கேட்கலாம், ஆனா நீங்க என்ன எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒரு டென்ஷன் ஆகி, சரி இவரு கேட்ட அரிசியவே எல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சிப்பாய் கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சிப்பாய் வந்து சொல்றாரு, ராஜா நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம நினைச்ச மாதிரி அந்த கிரியேட்டர் வந்து அவ்வளோ என்ன சொல்றது, அறிவு கம்மியெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன்னு அவரு சொன்னாருல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு ஒரு அரிசி, ரெண்டாவது ஸ்கொயருக்கு 2 அரிசி, 3 4 அரிசின்ட்டு. அப்படி பார்த்தா இது எவ்வளவு வெயிட் வருதுன்னா, 64 ஸ்கொயர்ல பண்ணும்போது 461 பில்லியன் மெட்ரிக் டன் வெயிட் வருது. அப்படி பார்த்தோம்னா 300 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு மதிப்பு, அதாவது இந்த உலகத்தோட மொத்த வெல்த்துமே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அததான் அவர் கேட்டிருக்காருன்னு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிதான் இப்ப வந்து ஒரு சின்ன விஷயமா தோணும், ஆனா அது வளர 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 பெருசா ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு கேம் பாத்தீங்கன்னா எப்படின்னா, இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷன், இப்ப வந்து ஒவ்வொரு ரூபாவா டெய்லியும் கொடுத்து 30 டேஸ்ல அது டபுள் ஆகுற மாதிரி வேணுமா, இல்ல மொத்தமா 5 crores வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து 5 crores எடுத்துக்கிறீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க, இல்ல ஒவ்வொரு நாளும் அது டபுள் ஆகட்டும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன ஆகும், உங்ககிட்ட 5 crores இருக்கும், உங்க ஃப்ரெண்டு கிட்ட ₹1 தான் இருக்கும். செகண்ட் டே என்ன ஆகும், உங்ககிட்ட 5 crores இருக்கும், உங்க ஃப்ரெண்டு கிட்ட ₹2 தான் இருக்கும். தேர்ட் டே உங்ககிட்ட அதே 5 crores இருக்கும், உங்க ஃப்ரெண்டு கிட்ட ₹4 ஆகும். இப்படியே டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஆனா இது வந்து பெரிய டெவலப்மெண்டா யாருக்கும் தெரியாது, 5 crores தான் நீங்க தான் பெருசா தெரிவிங்க. ஆனா 18th டே அப்போ ஒரு டெவலப்மெண்ட் வரும் பாருங்க,
அததான் டிப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இப்ப எவ்வளவு இருக்கும், 1,31,072 rupees இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இந்த 18th டேக்கு அப்புறம் பயங்கர ஃபாஸ்டா டபுள் ஆயிட்டே போகும் அவருக்கு. கடைசி அந்த 30th டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 5 crores rupees தான் இருக்கும். ஆனா உங்க ஃப்ரெண்டு கிட்ட 54 crores rupees இருக்கும். இதுதாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஹேபிட். நம்ம குட்டி குட்டி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அது பெருசா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 strategies வந்து நமக்கு ரைட்டர் சொல்லி கொடுக்கறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா சாய்ஸஸ். இப்ப நம்ம முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிக்காமையும் இருக்கலாம், இல்ல இன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எக்ஸாமுக்கு நல்ல மார்க்கா வாங்கலாம். ஓகேவா? இதுல எந்த சாய்ஸ் சூஸ் பண்ணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? சோ பெஸ்டான சாய்ஸ் வந்து நம்ம சின்னதா சூஸ் பண்ணோம்னாலே அது பெஸ்டா அமையும் அப்படின்றாங்க. அடுத்த செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிட்டுங்க. இந்த ஹேபிட் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். செகண்ட் டேவே வந்து என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நான் செகண்ட் டேவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓகே, அடுத்தடுத்து போக போக நான் ஈஸியா வேணான்னு சொல்லிட்டே இருந்தேன்னா 60 days கழிச்சு எனக்கு அந்த நூடுல்ஸ்ன்றது மேலே பெரிய ஆசை வராது. இந்த மாதிரி தாங்க. சோ இந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணும்போது 2 விஷயத்த நம்ம ட்ராக் பண்ணணும். என்னன்னா இந்த ஹேபிட்டுக்கு உதவுற நல்ல ஹேபிட்ஸ் 5 எது அப்படின்னு ட்ராக் பண்ணணும். இந்த ஹேபிட்டை சீர்குலைக்கிற 5 ஹேபிட்ஸ் எது அப்படின்னு ட்ராக் பண்ணி நல்லதை டெவலப் பண்ணிக்கணும், கெட்டதை குறைச்சிக்கணும். ஓகேவாங்க? இதுதான். அடுத்து மொமெண்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. மொமெண்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இது பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். என்னன்னா லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஒண்ணு இல்ல. இப்போ ஒரே இடத்துல இருக்க ஆப்ஜெக்ட வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா நகர்த்திட முடியாது. அது கொஞ்சம் புஷ் கொடுத்து நல்ல மோஷன் எல்லாம் கொடுத்து அப்பதான் நகர்த்த முடியும் இல்லையா? நல்ல புஷ் கொடுக்கணும், அதுக்கு எனர்ஜி தேவை. இது மூமெண்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட வந்து ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து ஏதாவது ஸ்டாப் பண்ணாதான் அது நிற்கும், இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தாங்க இப்ப இதுல எல்லாம் பாத்திருப்போம் நம்ம ராக்கெட்லாம். எப்படி அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து அதுக்கு வந்து நிறைய ஃபியூவல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அது மேல அனுப்புறதுக்கு. ஆனா அந்த டிப்பிங் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் ராக்கெட் செமையா ஸ்பீட் ஆகும்ல, அந்த மாதிரிதான். சோ நமக்கு வந்து அந்த மொமெண்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மொமெண்டம் ஃபாலோ பண்ணிட்டோமா, அடுத்து வந்து ஆக்சிலரேஷன் அப்படின்றாங்க. ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடல்ல அந்த ஆலமரத்தை வந்து நம்மளால வெட்டவே முடியாது அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொன்னால அந்த மாதிரிதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை யாராலும் என்ன பண்ணாலும் தடுக்கவே முடியாது அப்படின்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை என்னைக்காவது யானை கடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா யானை எங்கேயாவது கடிக்குமா அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, யானை கடிக்காது. ஆனா கொசு எப்பயாவது கடிச்சிருக்கா அப்படின்னா ஆட எங்க அவனோட தொல்லை தாங்க முடியல, டெய்லி அது தாங்க கடிக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல. சோ அந்த மாதிரி தாங்க எப்படி வந்து நமக்கு கொசு வந்து அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குதோ, சின்ன குட்டி கொசு தான் ஆனா அதை ரொம்ப வச்சு செய்யும். அதே மாதிரிதாங்க சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லதாவும் அமையும், சின்ன சின்ன விஷயத்த கோட்டை விட்டோம்னா அது கெட்டதாவும் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரன்னிங் ரேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் 15 minutesல ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிடுறாரு. ஆனா ஒருத்தர் எந்த இடத்துல கோட்டை விட்டுருப்பாரு, அது 14 minutes அந்த 99 secondsல கோட்டை விட்டுருப்பாரு. ஒரு செகண்ட்னால வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மிஸ் ஆயிருக்கும். ஒரு செகண்ட் தானே ஜஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அந்த ஒரு செகண்ட்னாலதான் எல்லாமே போயிருக்கும். சோ இந்த மாதிரிதாங்க சின்ன சின்ன விஷயத்திலயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதையும் தாண்டி டேரன் ஹார்டி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காலையிலயும் நைட்டையும் ஒரு ஹோல் டேவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த டே எண்டிங் ஆஃப் த டே இதை மட்டும் வந்து எண்ட் ஆஃப் த டே ஸ்டார்ட் ஆஃப் த டே இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டர் என்ன பண்ணுவாருன்னா காலையில எந்திரிச்சோன்னா நமக்கு நேத்தெல்லாம் யார் யாரு நமக்கு நல்ல விஷயம் பண்ணாங்க, நம்ம லைஃப்ல யார் யாரு நல்ல விஷயம் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுவாராம். போன் கால் பண்ணி இல்ல மனசார நன்றி சொல்லுவாராம். அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாராம், இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணிடுவாராம். அடுத்த தேர்டு அவருக்கு பிடிச்ச விஷயம் ரீடிங்கோ இல்ல ஜிம்முக்கு போறதோ அதை பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த டே முடியும் போதும் இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இதுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட்ன்ற புக்கு இது வந்து பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 200 பேஜஸ் தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா எல்லாரும் படிக்கலாம். இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நோட்டிபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் டெக்னாலஜி ரிலேட்டடா புக் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்யூ.